இப்போ இருக்கிற சூழ்நிலையில் புது படங்கள் வர்றதை விட ரீரிலீஸ் படங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. வாரத்துக்கு ஒன்று வந்துடுது. இந்த பேட்டர்ன்கிறது ஆக்சுவலி சரியா? இல்லை, ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, பரவாயில்லையே ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்காங்களேன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இதையே வந்து ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து படங்கள் வார வாரம் வரும்பொழுது இப்போ புதுசாக வர்ற படங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. இப்போ பல தியேட்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புது படத்துக்குன்னா நீங்கள் தியேட்டர் அட்வான்ஸ் கொடுக்கணும், இது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அல்லது வந்து இந்த படத்தை இறக்குறோம், ஆளே வராமல் போயிட்டாங்கன்னா தேவையில்லாத ஒரு ரிஸ்க் நமக்கு. அப்போ ஒரு தெரிஞ்ச படம் வருது, ஏற்கனவே ஹிட்டான படம் வருதுன்னா ஒரு குறைந்தபட்ச லாபம் இருக்குது அதில். ஆடியன்ஸ் கூட்டம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-100 பேராவது தியேட்டருக்கு வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க தியேட்டருக்காரங்க. அப்போ இந்த புது படங்களுடைய கதி என்ன வருது? ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு கில்லி மாதிரி படத்தை அந்த தயாரிப்பாளர் வெளியிட்டார். அவருக்கு ஒரு மணி ஸ்கார்சிட்டி இருந்துச்சு, அதை பண்ணார், அவருக்கு ஒரு பெரும் தொகை வந்துச்சு. அவர் தயாரிச்சுட்டு இருக்கிற படத்துக்கு அதில் போடுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. எல்லாருமே அதை ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா மற்றவர்களுடைய பிழைப்பு என்ன வருது? அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது.